வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 110 டிகிரி வெப்பம் பதிவு. கடும் வெயிலுக்கு இடையே ஓசூர் உதகையில் பலத்த மழை. திருப்பதியில் கொட்டிய மழையால் மாட வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோனதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பேச்சுரிமையை காக்க உறுதி ஏற்போம் என்றும் அழைப்பு. உதகையில் வரும் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இ-பாஸ் நடைமுறை. நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என அறிவிப்பு. தேர்தலை கருத்தில் கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் அளிக்க பரிசீலிக்கலாம். வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மக்களவை தேர்தல் வாக்கு சதவீத முரண்பாடுகள் கவலை தருகிறது. தலைமை தேர்தல் ஆணையருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கடிதம். ஆந்திராவின் நகரி தொகுதியில் போட்டியிடும் நடிகை ரோஜாவுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் எதிர்ப்பு. ரோஜாவின் முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி 6 கிராமங்களை சேர்ந்த நிர்வாகிகள் ராஜினாமா. தமிழ்நாட்டில் வரும் 6ஆம் தேதி வரை இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன், தமிழ்நாட்டில் தருமபுரி, திருப்பத்தூர், திருத்தணி உள்ளிட்ட 10 இடங்களில் 42 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று கூறியுள்ள அவர், வரும் 6ஆம் தேதி வரையில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் கூறியுள்ளார். அதேபோல் வரும் மே 7ஆம் தேதி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆன்டி சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய காற்றழுத்த, அதாவது வளம் பகுதியில் சுற்றி செல்லக்கூடிய கடிகார திசையில் காற்று சூழக்கூடிய பகுதி இருக்கும். அந்த காலகட்டத்தில் மேகக்கூட்டங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது, காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருக்கின்ற பொழுது, ரிட்ஜ் பொசிஷன் இருக்கிற பொழுது வெயில் நேரடியாக அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வெப்பம் அதிகமாக இருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு தமிழக பகுதியில் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பாக உள் தமிழகம் மற்றும் வட தமிழக பகுதிகளில் 3லிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். இது ஆவரேஜ் கண்டிஷன். இடையில கோடை மழை பெய்தால் 1-2 தினங்கள் குறையலாம். பிறகு வெப்பம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் வெப்பமான காலகட்டம் தான். அதே நேரத்தில் வரும் 7ஆம் தேதி நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். அடுத்து வரும் 5 தினங்களுக்கு உள் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார். மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வேலூரில் கோடை மழை பெய்துள்ளதாக கூறிய பாலச்சந்திரன், சென்னையில் தற்போதைக்கு கோடை மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் சென்னையில் அதிகபட்சமாக 104 டிகிரி வரை வெப்பம் பதிவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இது வரைக்கும் கொஞ்சம் 2-3 தினங்கள் அதிகமாக தான் இருக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடியது ஹீட் வேவ் டேஸ் இது ஏப்ரல் மாதத்தில் 2-3 தினங்கள், பொதுவாக 8 தினங்கள் தான் நமக்கு சொல்லுவோம். அதில் இது வரைக்கும் இருக்கிற 6 தினங்கள் வரைக்கும் வந்திருக்கு. இயல்பு ஒட்டி தான் வந்துட்டு இருக்கு அந்த டேட்டில். இதனிடையே இன்று தமிழ்நாட்டில் மொத்தம் 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 110.12 டிகிரி வெப்பநிலையும், வேலூரில் 108.5 டிகிரி வெப்பநிலையும், கரூர், பரமத்தி, திருத்தணி மற்றும் திருப்பத்தூரில் 107.6 டிகிரி, மதுரை நகரில் 106.16 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது.
முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டிற்கு வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை என்றால் என்ன, அது எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வெப்ப அலை என்பது காற்றின் வெப்பம் மனிதர்களின் உடலுக்கு ஒவ்வாத அளவை தாண்டுவது, காற்றின் ஈரப்பதம், வழக்கமான வெப்ப அளவு உள்ளிட்ட காரணிகளை வைத்து கணக்கிடப்படுகிறது. பொதுவாக சமவெளி பகுதியில் 40 டிகிரி செல்சியஸை தாண்டினாலும், மலை பிரதேசங்களில் 30 டிகிரி செல்சியஸை தாண்டினாலும் அது வெப்ப அலையாக கருதப்படுகிறது. அதாவது சமவெளி பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு வழக்கமாக பதிவாகும் வெப்ப அளவை விட 4.5 டிகிரி செல்சியஸ் முதல் 6.4 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவானால் வெப்ப அலை என்றும், அதற்கு மேல் பதிவானால் அது தீவிர வெப்ப அலை எனவும் கணக்கிடப்படுகிறது. கடற்கரை பகுதியை பொறுத்தவரை இயல்பை விட 4.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானால் அது வெப்ப அலை என கருதப்படுகிறது. இந்தியாவில் மார்ச் முதல் ஜூன் வரையும், மிக அரிதாக ஜூலை மாதத்திலும் வெப்ப அலை ஏற்படுகிறது. மே மாதத்தில் வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். 2 நாட்களுக்கு தொடர்ந்து இயல்பை விட வெப்பம் அதிகம் பதிவாகும் பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்படும். இந்த வெப்பம் மனிதர்களால் தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு இருந்தாலும் உடல் உபாதைகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படும். 2 நாட்களுக்கு மேல் மிக அதிக வெப்பம் பதிவானாலோ அல்லது வழக்கத்தை விட அதிக வெப்பம் 4 நாட்களுக்கு தொடர்ந்து பதிவானாலோ தீவிர வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்படும். இந்த நாட்களில் உடல்நிலை சீராக இருப்பவர்களுக்கு கூட வெயிலில் அதிக நேரம் இருந்தால் உடல் உபாதைகள் ஏற்படும் என எச்சரிக்கப்படுகிறது. 6 நாட்களுக்கு மேல் வெப்பம் அதிகமாக தொடர்ந்தால் அப்போது ரெட் அலர்ட் விதிக்கப்படும். இது மனிதர்களின் உயிருக்கே ஆபத்தானதாக கூட இருக்கும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பான வாக்கு சதவீத முரண்பாடுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையருக்கும் கடிதம் எழுதியுள்ளார். முதல் மற்றும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டதில் 6% வரை முரண்பாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சீதாராம் யெச்சூரி இதுகுறித்து தேர்தல் ஆணையம் முறையாக விளக்கம் தரவில்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளார். இப்பிரச்சினை குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மக்களவை தேர்தலுக்கு பின்னர் வெளியான வாக்குப்பதிவு சதவீத முரண்பாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆரம்பகட்ட வாக்கு சதவீதம், இறுதிக்கட்ட வாக்கு சதவீதத்துடன் வாக்குப்பதிவு எண்ணிக்கையையும் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள யெச்சூரி வாக்குப்பதிவு புள்ளி விவரங்கள் தொடர்பான முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று கடிதத்தில் கோரியுள்ளார். வாக்குப்பதிவு சதவீதம் உள்ளிட்ட விவரங்களை மாநில வாரியாகவும் சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் பகுதி வாரியாகவும் துல்லியமாக வெளியிட்டு வெளிப்படை மற்றும் நம்பகத்தன்மையை தேர்தல் ஆணையம் காத்திட வேண்டும் என்றும் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார். நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் மிக முக்கிய வாழ்வாதாரங்களாக உள்ள 90 நீர்நிலைகளில் 10 நீர்நிலைகள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத நிலையில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. நாள்தோறும் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் அதிக வெப்பம் காரணமாக பல நீர்நிலைகளில் தண்ணீரின் அளவு குறைந்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 90 நீர்நிலைகளில் இருந்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு நீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அவற்றில் மொத்தமாக தற்போது 52 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. அனைத்து அணைகளிலும் சேர்த்து மொத்த கொள்ளளவான 224.2 டிஎம்சியில் இது 23% மட்டுமே ஆகும். குறிப்பாக 10 நீர்நிலைகள் தற்போது முழுவதுமாக வறண்ட நிலையில் இருப்பதாகவும் 15 நீர்நிலைகளில் வெறும் 9% வரை மட்டுமே நீர் இருப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் பெரிய நீர்நிலையான மேட்டூரின் மொத்த கொள்ளளவு 93.4 டிஎம்சி. இதில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் 66 டிஎம்சி தண்ணீர் இருப்பு இருந்த நிலையில் தற்போது 20 டிஎம்சி மட்டுமே உள்ளது. இதேபோல பவானிசாகரில் கடந்த ஆண்டு 16 டிஎம்சி நீர் இருந்த நிலையில் தற்போது 3 டிஎம்சி மட்டுமே உள்ளது. பெரியாறு அணையில் கடந்த ஆண்டு 2 டிஎம்சி தண்ணீர் இருந்த நிலையில் தற்போது 1.7 டிஎம்சி மட்டுமே உள்ளது. சாத்தனூர் அணையில் கடந்த ஆண்டு 3.7 டிஎம்சியாக இருந்த நீர் இருப்பு தற்போது 1.5 டிஎம்சியாக உள்ளது. பரம்பிக்குளத்தில் 2023ஆம் ஆண்டு 2 டிஎம்சியாக இருந்த தண்ணீர் இருப்பு நடப்பு ஆண்டு 1.6 டிஎம்சியாக குறைந்துள்ளது.
இருப்பினும் தடையின்றி தண்ணீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஒரு நாளுக்கு 1949 மில்லியன் லிட்டர் தண்ணீர் விநியோகிக்கப்பட்ட நிலையில் தற்போது நாள் ஒன்றுக்கு 2286 மில்லியன் லிட்டர் விநியோகிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 18 மாவட்ட கல்வி அலுவலர் நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்றது. இதில் 4 பணியிடங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கும் 14 இடங்கள் பொது பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வுக்கு பின் உரிய இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாமல் பணி நியமனங்கள் வழங்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2020ஆம் ஆண்டு பிறப்பித்த இடைக்கால உத்தரவில் பணி நியமனங்கள் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி ஆர் மஞ்சுளா அமர்வில் இன்று நடைபெற்றது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கரன் மாவட்ட கல்வி அலுவலர் நியமனத்தில் முறையாக இடஒதுக்கீடு அளிக்காததால் பணி நியமனத்தை ரத்து செய்யுமாறு முறையிட்டார். சரியான இன சுழற்சி முறையை ஃபாலோ பண்ணாமல் அது முக்கியமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் பொது பிரிவாளர்கள் நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அவங்களோட தகுதியை கன்சிடர் பண்ணாமல், அவங்களோட இன சுழற்சியை கன்சிடர் பண்ணாமல் அந்த 4 இடங்களையும் டீச்சர்ஸ் கேட்டகரி குறைவான மார்க் வாங்கின டீச்சர்ஸ் கேட்டகரி கொடுத்துட்டாங்க. ஆகவே அவங்க பொது பிரிவாளர்களுக்கும் அவங்க இன சுழற்சி முறையை சரியான முறையில் ஃபாலோ பண்ணலை, டீச்சர்ஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் சரியான முறையில் இன சுழற்சி முறையை ஃபாலோ பண்ணலை. அவங்க அதனால் பிற்படுத்தப்பட்ட அதிக மதிப்பெண் பெற்ற தேர்வாளர்கள் பொது பிரிவில் இடம் கிடைக்காம போயிட்டாங்க, வேலை கிடைக்காம போயிடுச்சு. வழக்கை விசாரித்த நீதிபதி கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியிட்ட நியமன பட்டியலை ரத்து செய்து உத்தரவிட்டார். 4 வாரத்திற்குள் முறையான இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி மாற்றியமைக்கப்பட்ட புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு நீதிபதி ஆர் மஞ்சுளா உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமரா ஒன்று அரை மணி நேரம் செயலிழந்தது தொடர்பாக அத்தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமார் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்கு எந்திரங்கள் அங்குள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிசிடிவி கேமரா இன்று காலை சுமார் அரை மணி நேரம் செயலிழந்தது. இது பற்றிய தகவலை அடுத்து மையத்தை ஆய்வு செய்த ஆட்சியர் பழனி சிசிடிவியுடன் பொருத்தப்பட்ட யூபிஎஸ் கருவியில் பழுது ஏற்பட்டதை அறிந்து உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். இந்நிலையில் மையத்தில் வாக்கு எந்திரங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அத்தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமார் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளார். அறையில் மின் பழுது ஏற்படாத வண்ணம் தேர்தல் அலுவலர் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மின்தடை ஏற்பட்டு அந்த கண்காணிப்பு கேமராக்கள் நின்று போயிருக்கின்றன. யூபிஎஸ்சிலே ஏற்பட்ட ஒரு ஃபியூஸ் போனதன் காரணமாக இந்த மின்தடை ஏற்பட்டது என்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். நானும் அந்த பகுதியை நேரிலே பார்வையிட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவரிடத்திலே தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பு கேமராக்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் 2015ஆம் ஆண்டிலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதையும் நான் மேற்கோள் காட்டி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தையும் நேரிலே அளித்திருக்கின்றேன். மக்களவை தேர்தல் முடிந்து 39 தொகுதிகளுக்கான மின்னணு வாக்கு எந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் பத்திரப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் கடந்த சில நாட்களுக்கு முன் நீலகிரி மற்றும் ஈரோடு வாக்கு மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பழுதாகி பின்னர் சரி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு அலங்கார மேடைகளில் 35,000 மலர் தொட்டிகளை அடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதனிடையே வரும் 7ஆம் தேதி முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வரும் நிலையில் நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்கள் இ பாஸ் வாங்க தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோடை சீசன் களை கட்டியுள்ள உதகையில் சுற்றுலா பயணிகளை கவரும் 126வது மலர் கண்காட்சி அங்குள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் வரும் 10ஆம் தேதி தொடங்கி 11 நாட்கள் நடைபெற உள்ளது. அதே நாட்களில் அங்குள்ள ரோஜா பூங்காவில் கண்காட்சிக்கும், மே 24ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டு மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் 3 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. பெரியவர்களுக்கு 150 ரூபாயும், சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் கட்டணமாக பூங்கா நிர்வாகம் நிர்ணயித்துள்ளது. இதேபோல் ரோஜா கண்காட்சிக்கான நுழைவு கட்டணமும் உயர்த்தப்பட்டு பெரியோருக்கு 100 ரூபாயும், சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக பூங்காவில் லேசர் லைட் ஷோ நடத்த முதல் முறையாக திட்டமிடப்பட்டுள்ளது. கண்காட்சிக்கு தயாராகும் விதவிதமாக மலர்களை காட்சிப்படுத்துவதற்காக அலங்கார மேடைகளில் 35,000 பூக்களை அடுக்கும் பணியும் தொடங்கியிருக்கிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் அருணா, உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இ-பாஸ் நடைமுறை வரும் 7ஆம் தேதி முதல் அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவரவியல் பூங்காவில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். இது 3 ஷோ இந்த வருஷம் நடத்துகிறோம். ஸோ இந்த வருஷம் நடத்துல இந்த ஃப்ளாஷ் ஷோ ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீல் ஹேவ் நிறைய ஆஸ் யூஷுவல் ஒரு மெகா ஸ்ட்ரக்சர், மினி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இந்த ஒரு ஃப்ளாஷ் ஷோவில் கிட்டத்தட்ட 6.5 lakhs ஃப்ளார்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பூத்தொட்டிகள் கிட்டத்தட்ட 60,000 வைக்க போகிறோம். நம்ம தண்ணிக்கு இந்த இடத்துல போருக்காக நம்ம இந்த வாட்டி ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஆண்டவன் புண்ணியத்தில் மழையும் வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூ ஆல் நோ 7th வில் பி ஹேவிங் ஆர் என்ட்ரி பாசஸ். இதனிடையே TN43 என தொடங்கும் நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என அந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனினும் உள்ளூர் மக்கள் வெளிமாவட்ட வாகனங்களை வைத்திருந்தால் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இ-பாஸ் பெற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம், உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு சிலரின் எதிர்ப்பால் செயல்படுத்தப்படாமல் உள்ள திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணசமுத்திரம் முதல் நிலை ஊராட்சி எழில் நகரில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் மையத்தை அமைக்கக்கூடாது என சிலர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த இடம் பொது இடமாகவும் குடியிருப்புகள் ஏதும் இல்லாத இடமாகவும் இருப்பதால் அங்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என உத்தரவிட்டுள்ளனர். தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் அதற்கான பூமி பூஜையும் போடப்பட்டது. ஆனால் அப்பகுதியை சேர்ந்த சிலர் அத்திட்டத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஓராண்டு ஆகியும் செயல்படுத்தப்படாமல் உள்ளது. இத்திட்டத்தை உடனே செயல்படுத்த ஊராட்சி மன்ற தலைவர் ரம்யா உள்ளிட்டோர் வலியுறுத்தி வருகின்றனர். சின்ன சின்ன பயத்தினால இவ்வளோ பெரிய திட்டத்தை, இந்த சுகாதாரத்துக்கான திட்டத்தை நிறுத்துறாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு பல டைம் பேசிட்டோம், பல விழிப்புணர்வு கொடுத்துட்டோம். அருகில் இருக்கக்கூடிய கூத்தைப்பார் பேரூராட்சியிலும் இதே திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கே செல்வராஜ் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதையும் போய் பார்த்துட்டு அதை பற்றின வீடியோஸும் அவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்துட்டோம். நம்ம பக்கத்தில் இருக்க பேரூராட்சியிலே இவ்வளோ அழகாக இந்த திட்டத்தை கையாளும் போது ஏன் நம்மளால் முடியாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோம். இந்த இடத்துல இந்த திட்டம் வரணும். இது இன்னும் தொடர்ந்தா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2400 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல மிக அதிகமான குப்பைகள் வரும். அது வராமல் அந்த குப்பைகளை சீர்படுத்தணும்னா இந்த இடத்துல இந்த திட்டம் வேணும். இதுக்கு அருகையில் தான் மயானம் இருக்குது. இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எங்களோட கருத்து. இதனிடையே இப்பிரச்சினை குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷிடம் மனு அளித்துள்ளதாகவும், அவர் இரு தரப்பையும் அழைத்து பேசி உரிய தீர்வை பெற்று தர முயற்சிப்பதாக கூறியுள்ளதாகவும் ஊராட்சித் தலைவர் ரம்யா தெரிவித்துள்ளார். இதனால் திட்டத்தை நிறைவேற்றுவதில் புதிய நம்பிக்கை பிறந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்த நிலையில் ஒரு சில ஊர்களில் பலத்த காற்றுடன் கோடை மழை கொட்டியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை கொட்டியது. தாளவாடி அடுத்த தலமலை, கோடிப்புறம், திகனாரை,
பனக்கள்ளி, கரணவாடி, சூசைபுரம், கெட்டவாடி சுற்றுவட்டார கிராமங்களில் 20 நிமிடங்கள் பலத்த மழை பெய்தது. சூறைக்காற்றுடன் கொட்டிய மழையால் சூசைபுரம் கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 20,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது. இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் 2வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சூளகிரி அடுத்துள்ள உஸ்தனப்பள்ளி கிராமத்தில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் 4 மாட்டுக் கொட்டகைகள் மற்றும் 2 வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்து சேதமடைந்தன. இதனிடையே 2வது நாளாக பெய்த மழையால் மகிழ்ச்சியடைந்துள்ள சூளகிரி பகுதி விவசாயிகள் விளைநிலத்தில் முதல் ஏர் உழுது முனியப்பனுக்கு கிடா வெட்டி வழிபாடு நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் பந்தலூர், தொரப்பள்ளி, முதுமலை, மசனகுடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் உதகை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான ஹெல்ஹில், மஞ்சனக்கொரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் இடியுடன் கூடிய மழை பெய்தது. கோடை மழையால் குழு குழு சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆந்திராவில் கடந்த சில வாரங்களாகவே 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்திய நிலையில் தூர்பதி மாவட்டத்தில் பிற்பகலில் கனமழை பெய்தது. திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோயிலில் பெய்த மழையால் மாட வீதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை பெய்து குளிர்ந்த காற்று வீசியதால் பக்தர்கள் நிம்மதியடைந்தனர். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரதமர் மோடிக்காக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நகைச்சுவை நடிகர் தற்போது வாரணாசியில் மோடியை எதிர்த்து போட்டியிடப் போவதாக அறிவித்து கவனம் பெற்றுள்ளார். யார் அந்த நடிகர், அவரின் மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பிரதமர் மோடி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களின் குரலில் அச்சு பிசகாமல் பேசி பிரபலமடைந்தவர் ஷியாம் ரங்கீலா. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளரான மோடிக்கு ஆதரவாக அவரது குரலில் பேசி ஷியாம் ரங்கீலா பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த தேர்தலில் மோடி வெற்றி பெற்று பிரதமரானதும் ஊழல் ஒழிந்து நாடு அசுர வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்த்திருந்த தமக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக கூறுகிறார் ஷியாம் ரங்கீலா. ஆரம்ப கட்டத்தில் மோடியின் பக்தராக அறியப்பட்ட ஷியாம் ரங்கீலா மோடி அரசின் மீதான அதிருப்தியால் 2016க்கு பின்னர் அப்படியே நேர் எதிராக செயல்படத் தொடங்கினார். மிகவும் பிரபலமான ஸ்டாண்ட் அப் காமெடியனான ஷியாம் ரங்கீலா தமது நிகழ்ச்சிகளிலும் சமூக வலைதள பக்கங்களிலும் மோடி அரசின் செயல்பாடுகளை நகைச்சுவையுடன் கலந்து விமர்சித்து வந்தார். எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பலதரப்பட்ட பிரச்சினைகள் குறித்தும் பிரதமர் மோடியின் குரலிலேயே பேசி தமது விமர்சனத்தை ஷியாம் ரங்கீலா முன்வைத்து வருகிறார். மோடி அரசின் செயல்பாடுகள் பிடிக்காமல் 2 ஆண்டுகளில் தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட ஷியாம் ரங்கீலா பின்னர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து தாம் போட்டியிடப் போவதாகவும் ஷியாம் ரங்கீலா அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத், மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகும் சூழல் உருவாக்கப்பட்டதை கண்ட பின்னரே தேர்தலில் போட்டியிடும் முடிவை எடுத்ததாக ஷியாம் ரங்கீலா கூறியுள்ளார். மோடிக்கு எதிராக போட்டியிடுபவர்கள் வாபஸ் வாங்கினாலும் ஒரு வேட்பாளராவது போட்டியில் இருப்பதை உறுதி செய்யவே தாம் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மோடி அரசை விமர்சிக்க தொடங்கிய பின்னர் தமது நிகழ்ச்சிகளுக்கு நெருக்கடி வரத் தொடங்கியதாக குற்றஞ்சாட்டும் ஷியாம் ரங்கீலா அரசியலில் நகைச்சுவைக்கு பஞ்சமில்லை என்றாலும் அரசியல்வாதிகளால் நகைச்சுவை நடிகர்கள் அச்சுறுத்தப்படுவதாக சாடியுள்ளார். மோடி அரசின் அவலங்களை அவரது குரலிலேயே வாரணாசி முழுவதும் பேசப்போவதாகவும் மக்கள் ஆதரவுடன் தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்றும் ஷியாம் ரங்கீலா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.